Hello viewers, Senino பார்க்க போறது One Piece episode 1154 part 1. ஓபன் பண்ணா அந்த அயன் ஜெயின்ட் ரோபோட்டை தான் காட்டுறாங்க. அதாவது கடைசியா அது ஜாய் பாயோட பவரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா ஷட் டவுன் ஆயிருச்சுல்ல. அதுக்கு சந்தோஷம் என்னன்னா ஜாய் பாய் இறந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவ்வளவுதான். அதான் அந்த ஹாக்கி பவரை யூஸ் பண்ணானே. மொத்தத்துல அந்த தீவுல நெருப்போட நெருப்பா அந்த அயன் ஜெயின்ட் ரோபோட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஆனா கம்ப்ளீட்டா அது அழிஞ்சிருச்சா இல்லையாங்கிறது டவுட் தான். ஏன்னா மறுபடியும் ஏதாச்சும் சொல்லி அதை கிளப்பி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து எகேட் ஐலாண்டுக்கு காலை அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னாச்சு, ஏன்டா எவனுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. இங்க ஜெயின்ட்ஸ்களுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. அவங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா நல்லது நடந்திருக்குது, அதாவது ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, ஆனா என்ன நடந்திருக்குதுன்னு தெரியல. சோ அதை கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவும் தீவிரமா இருப்பாங்க. இங்க லூஃபிக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ரோபோட் தான் அதோட பாடிக்குள்ள இருக்க அந்த சுப்ரீம் கிங் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி நேவி ஆளுங்கள்ல இருந்து இவங்களை அட்டாக் பண்ண எல்லாத்தையுமே மயங்க வச்சிருச்சுன்னு. சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இங்க ஜெயின்ட்டுங்க சுத்தி முத்தி நேவி ஆளுங்க யாராச்சும் இன்னும் இருக்காங்களா, இன்னும் இவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதான்னு எவ்வளவு செக் பண்ணி பார்த்துட்டாங்க. எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. எவ்வளவு நேரத்துக்கு இவங்க தூங்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அதுக்குள்ள இவங்க எஸ்கேப் ஆகணும். அண்ட் அந்த பால்குள்ள இருந்தாங்களே செரஃபிம், அதுல ஸ்னேக் பாத்தீங்கன்னா மயங்கல. அவன் நேவி ஆளுகளை கத்தி எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம ஆளுங்க தப்பிச்சிருவாங்களோன்னு பீதி. இங்க நம்மால ஜெயண்ட் ரோபோ நீ இங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டேன்னு கத்திட்டு இருப்பானா. இவன் வாய்ஸ கேட்ட உடனேயே அந்த செரஃபிமான ஸ்னேக் இருக்கால, அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். அட வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பைரட் பிரின்ஸான போவா ஹான்காக்கோட காப்பி தானே இவ. அவளுக்கும் நம்ம லூஃபின்னா அவ்வளவு பிடிக்கும். சேம் அது இங்கேயும் அப்படியே ரிப்ளிக் ஆகுது. சரி நீ இதுக்கப்புறம் இங்க வெட்டி பேச்சு பேசிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகிற வழிய பாப்போன்னு கப்பலை எல்பாஃப்க்கு கூட சொல்லுவானுங்க. அப்படின்னா என்ன, இனி அடுத்த ஆர்க்கு எல்பாஃப்ல வேற லெவல்ல சம்பவம் இருக்குது. ஏன்னா அங்க எல்லாம் பெருசு பெருசா இருப்பாங்க, சண்டையும் பெருசு பெருசா போடுவாங்கன்னு நம்புவோம். நம்பிக்கை அதாட எல்லாம். இங்க லூஃபி சந்தோஷத்துல நம்ம ஆளுகிட்ட கத்துன்னு கத்திட்டு கிடப்பான். இவங்களும் ஜாலியா அவன்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பைய தொண்டை காஞ்சி மண்டை காஞ்சி காத்தா சப்பி போய் பொத்துன்னு வந்து விழுவான். ஏன்னா ரொம்ப நேரம் பைய கியர் 5ல மெயின்டைன் பண்ணிட்டான்ல, அதனால மொத்த எனர்ஜியும் ட்ரைன் அவுட். அப்புறம் பாத்தீங்கன்னா உசோப்புக்கும் சாப்பருக்கும் ஜெயின்ட்ஸுங்களை பார்த்ததுல அவ்வளவு ஹாப்பி. மகாபிரபு நீங்க எல்லாம் இங்கேயும் வந்துட்டீங்களா, அருமை, வாங்க போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிட்டாங்க. ஏன்னா மொத்தமாவே 2 கப்பல் தானே, சோ பெருசா எதுவும் அசம்பிள் பண்ண தேவையில்ல, ஊட்டா போதுங்கிற மாதிரி ஓடிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த நியூஸ் மார்கன் இருக்கான்ல அவனை காட்டுறாங்க. அவன் தான் சின்ன நியூஸ் கிடைச்சாலே அடிச்சு பிரிச்சு பொலந்துருவானே. இவ்வளவு பெரிய நியூஸ் கிடைச்சிருக்குது, விடுவானா? எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தி ஃபியூச்சரே மொத்தமா எல்லாத்துக்கும் நாசமா போகுது. நம்ம நியூஸ படிக்கும் போது எல்லாரோட வயிற்றுலயும் இடி விழணும் அப்படி இப்படின்னு அவன் ஆளுகிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு விவி காரிக்கிட்டு துப்பாத குறையா கழுவி கழுவி ஊத்துவா, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு. ஏன்னா வேகா பங்கு பேசும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஹோப்போட தான் பேசியிருப்பாரு. அத்தனை பேரும் கண்டிப்பா அழிஞ்சிருவீங்கன்னா சொல்லல. ஆனா நீ அதை இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கியாடா பண்ணிப்பா இல்ல ஒண்ணு. இங்க பா பண்ணிக்கு எனக்கு சம்மதம் இல்ல, நான் ஒரு பேர்ட். அது மட்டும் இல்லாம நீ என்னைய பார்த்து ஓவரா வாய் பேசிட்ட, இனிமேட்டு இப்படி பேசினா நீ இங்க தான் இருக்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன். அப்புறம் எல்லாரும் பிடிச்சி வச்சு உன்னைய நங்கு நக்கடின்னு வாலியே குத்துவாங்க. அது உனக்கு தேவையானு கேட்பான். அவன் தான் எதுக்குமே பயப்பட மாட்டாளே, என்ன கிண்டனமோ கிண்டிக்க, நான் ஒன்னும் உன்னைய தடுக்க போறது இல்ல. பொய்யா பேசிட்டு திரியிற லூசு பயணி, உன் பேச்செல்லாம் முட்டா பயலுக்கு தான்டா கேட்டுட்டு இருப்பாங்க. புத்திசாலி எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க நீ ஒரு டுபாக்கூருன்னு. இதை கேட்கும் போதே அவன் டென்ஷனோட உச்சக்கட்டத்துக்கு போயிருவான். அது மட்டும் இல்லடான்னு சொல்லி இன்னும் சொல்ல வருவா. அதுக்குள்ள வாப்போல் வந்து புடிச்சு அமுக்கி, விவிமா வேண்டாமா, கூல் டவுன், காம் டவுன், பிரேக் டவுன். நீங்க இந்த சொம்பு வாயின ரொம்ப நோண்டுனீங்கன்னா அப்புறம் நம்மள வெளியே துரத்திடுவான். நமக்கு தான் போக இடம் இல்லையே, அதனால கொஞ்சம் பொறுத்துக்குங்க அம்மா. அப்ப அந்த மார்கன் அவ சொல்றதும் கரெக்ட் தான். எல்லா டைமும் பொய்யா சொல்லிட்டு இருக்கதை விட உண்மையே சொல்லலாமே. ஏன்னா இந்த உலகமே தண்ணியில மூழ்க போதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தானே. எனக்கு இந்த வானம் வெள்ளையா இருந்தாலும் அது என்னோட எல்லை இல்ல, நான் எழுதுறதாண்டா அத்தனை பேர்த்துக்கும் கதை. விவி என்னைய நீங்க இப்போ கேவலமா பேசுனீங்கல்ல, அதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னு 1% கூட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த உலகமே அழிஞ்சு மத்தவங்க எல்லாம் சாகும் போது நான் மட்டும் என்னத்துக்கு உயிரோட இருக்கணும், நான் அதுக்கு சாகவும் தயாரான்ட்டு போவா. இவ என்னைக்கு நம்மள மதிக்க மாட்டா. அதனால நம்ம நியூஸை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா துப்புனா தொடச்சுக்கிற சங்கத்தோட தலைவன்டா நானு. ரிப்போர்ட்டர்ஸ், நமக்கு கடல் அளவுக்கு நியூஸ் நிறைஞ்சு கிடக்குது, அதை எல்லாரும் மண்டையிலேயே நிறைச்சிருவோம். எம்பரர் பிளாக் பியர்ட் விசஸ் ட்ரஃபால்கர்லா, எம்பரர் ரெட் ஹேர் விசஸ் யூஸ்டஸ் கேப்டன் கிட், அப்புறம் எம்பரர் ஸ்டார் ஹேட் லூஃபி வேகா பங்க கொன்னுட்டான். வாவ், கேட்கும் போதே எருமையா இருக்கு, எச்சி அருமையா இருக்கு அப்படின்ட்டு நியூஸை அடுக்கடுக்கா அடுக்கிட்டு இருப்பான். உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சவுண்டு, டே பொய்யாண்டி பாயிலன்னு. வேற யாரும் இல்ல, விவி தான். சோ இப்படியே அங்க காமெடியா போயிட்டு இருக்குன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி சென்டமருவா காட்டுறாங்க. அவன் ஒரு படகுல அப்படியே அந்த தீவை விட்டு பொறுமையா வெளியில
வழியில போறப்ப அந்த எக்கேட் ஐலாண்ட ஒரு டைம் பாப்பான். அவன் கண்ணுல அப்படி ஒரு வலி, இப்படி மொத்தமா புட்டுக்கிட்டு போச்சேன்னு. என்ன பண்றது, நடந்தது நடந்துருச்சு. சரி, இப்ப என்னன்னா எல்லாரும் மயங்கினாலும் நம்ம கிசரு மயங்கல. அவன் அப்படியே அங்க சோகமா நடந்துகிட்டு இருப்பான். அந்த டைம் அக்கைனு கால் பண்ணி எவனாவது ரிப்ளை பண்ணுங்கடா, யாராச்சும் இருக்கீங்களான்னு கத்துன்னு கத்திட்டு இருப்பான். யாருமே ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு இல்லையே. அதனால என்ன எல்லாம் செத்துட்டாங்களான்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பானா. அப்போ கிசரு வந்து போன் எடுத்து ஏன்டா கத்திட்டு இருக்கேன்பா. ஆமா, என்ன நீ மட்டும் பேசிட்டு இருக்க, மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படி அப்படின்னா எல்லாருமே அன்கான்சியஸா இருக்காங்க, இப்போதைக்கு அவங்க எந்திரிக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு அக்கைனும் அவங்கள பத்தி கவலைப்பட மாட்டான். சாட்டனுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சா, அவரை பத்திரமா பாத்துக்க, அவர் நமக்கு ரொம்ப முக்கியம், பவர் பிளான்ட் என்னாச்சு அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருப்பான். சென்டமர் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே அந்த தீவை விட்டு பொறுமையா போவான்னு வைங்க. இங்க கிசர் வந்துட்டு சொல்றதுக்கு நிறைய இருக்குது. இங்க பொடுசுங்க எல்லாம் மயக்கத்துல இருக்காங்க. எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய ரிப்போர்ட் தருவாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கன உடனே அக்கைனுக்கு கடுப்பாயி என்னடா இவ்வளவு கேவலமா வேலையை பார்த்திருக்க அப்படின்னு திட்டிடுவானா. உடனே கிசருக்கு செம காண்டாயிரும். ஏன்னா வேகாப்பங்க் வந்து அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தாலும் சட்டத்துக்காக அவரையே கொன்றிருக்கான். ஆல்ரெடி அந்த டென்ஷன்ல இருக்கவன் டைப் எல்லாம் பேசினா என்ன சொல்லுவான், ஏன்டா கொய்யால உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை நீ என்னைக்காச்சும் கொன்றிருக்கியா, கொன்னு பாடுறா, அப்பந்தாண்டா உனக்கு வலி என்னன்னு தெரியும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதான் அவரை மீட் பண்ணது, அவரு கூட டிராவல் பண்ணது, அவரு முன்னாடி இருந்தது பங்காசாடு, அதுக்கப்புறம் தானே எக்ஹெட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல எல்லாம் கிசரு கூட தான் இருந்திருப்பான். கிசரு கூட இருக்கும்போது வேற யாரோங்கிற மாதிரிலாம் நினைச்சு பேசவே மாட்டாங்க. இவரு ஜாலியா அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லி கிசரு கிட்ட சொல்லி அப்புறம் தான் பண்ணிட்டு இருப்பாரு. சென்டாமரோலாம் அவனை அங்கிள் தான் கூப்பிடுவான். அவ்வளோ ஒரு நல்ல பாண்டிங்ல இருந்தாங்க. ஆனா கடைசியில அவன் தான் லேசர் பவர் யூஸ் பண்ணி அவரை போட்டு தள்ளியிருக்கான். இத்தனைக்கும் பஸ்டர் காலால டெக்னாலஜி நிறைஞ்ச அந்த ஐலாண்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும் தான் அவர் வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதை அழிச்சிட்டா 100 வருஷம் இவங்க பின்னோக்கி போன மாதிரி. எவ்வளவு கெஞ்சி என்ன பண்றது, கிசருவால தான் எதுவும் பண்ண முடியாது. சோ அதனால அவங்க சொன்னதை செஞ்சுட்டான். இப்ப நின்னு கதறி கதறி அழுவான். அதுக்கப்புறம் கத்துவான் பாருங்க, கேவலமாவாடா நான் வேலை பார்த்திருக்கேன், உனக்கு அங்க உட்கார்ந்துகிட்டு பேசுறதுக்கு டைம் இருக்குதுன்னா இங்க வந்து நீயே பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கடா லூசு பயல. அப்பதான்டா அவன் கஷ்டம் என்னன்னு தெரியும். உடனே அகைனுக்கு புரிஞ்சு போச்சு அவன் ஃபுல் கோவத்துல இருக்கான்னு. இப்ப ஏதாச்சும் எசக புசகா பேசினா இன்னும் கடுப்பாயிருவான்னு. என்ன மன்னிச்சிரு பிரதரும்பா, இனி மன்னிப்பு நீ கேட்டா என்ன கேட்காட்டி என்ன, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணுவான். அப்படியே கட் பண்ணா வேகாப்பங்கு பேன்னு செத்து கிடப்பாரு. நம்ம சஞ்சு முன்னாடி நின்னுகிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்படி நடந்துச்சு, அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பான். இவங்க அந்த கிளவுட்ல தப்பிச்சு அந்த வண்டியில வந்துகிட்டு இருக்கும் போது அவரு நம்ம பாணியை காப்பாத்தணும், நான் கீழே இருக்க போறேன்னு சொன்னப்போ நீங்க அங்க இருந்தீங்கன்னா செத்துருவீங்க, அதனால வேண்டாம்னு சொல்லுவான். என்னைய காப்பாத்த ட்ரை பண்ணாதீங்க, நான் சாகிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. அதனால தான் மனுஷன் சாகிறதுக்கு தயாரா வந்திருக்காப்ல. இதுதான் சஞ்சிக்கு புரியாம மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா முதல்ல காப்பாத்த சொல்லியிருப்பாரு, இப்ப பாத்தீங்கன்னா அவரே போய் உயிரை விட்டுட்டாரு. அதான் குழப்பம்னு வைங்க. சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.